Hi guys, welcome to Decibel Auto. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு தார் ராக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தார் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல். இதுலேயே ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஏற்கனவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு சென்டர் சேனல், அதுவாக ஒரு காம்பனண்ட்டு, பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே ஒரு 2 ஸ்பீக்கர்ஸு, டோர்ஸில் 4 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்குது. பட் இது ஜேபிஎலோட கான்ஃபிகரேஷன். இது அந்த கஸ்டமர் அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த அவுட்புட்டில். சப்பு வந்து இந்த மாதிரி பத்துன்னு தான் வருது, மற்றபடி அதில் ஒரு பஞ்சான சப்பு இல்லை, சுத்தமாக அவுட்புட்டே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ண அப்படி. ஓகே, பட் இந்த கைண்ட் ஆஃப் டாப் எண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஆடியோ பண்ணுறதுங்கிறது டைரெக்டாக அந்த ஹெட் யூனிட்டோட இன்புட்டை வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது கரெக்டான மெத்தட் இல்லை. ஏன்னா அதில் ஒரு ஆம்பிளிஃபையர் தனியாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஆம்பிளிஃபையர் பைபாஸும் பண்ண முடியாது. அதுலேருந்து தான் சிக்னல் எடுத்தாகணும், அதோட அவுட்டோட சிக்னல்ஸ் தான் எடுத்தாகணும். அதோட சிக்னல்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக மேட்ச் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து அந்த யூனிட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் அவுட்புட் டிசைன் பண்ணியிருப்பான். நீங்கள் அதை அந்த ஆம்பை ஸ்கிப் பண்ணாலும் ஹெட் யூனிட்லேருந்து சிக்னல்ஸ் வராது. அந்த ஹெட் யூனிட்லேருந்து ஒரு சிக்னல் உள்ளே போகும்போது தான் அந்த ஆம்ப் ஆனாலும் அந்த ஆப்லேருந்து அவுட்புட் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்கிப்பே பண்ண முடியாது. அதோட ஒரிஜினல் சிஸ்டத்துக்கு ஆடியோ பண்ணணும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் ஆல்பைனோட UTX M08S போடுவோம். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவரோட பட்ஜெட் லிமிட்லேருந்து கிராஸ் ஆச்சு. ஸோ வேண்டாம், எனக்கு வந்து அந்த பட்ஜெட் லிமிட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஓகே, ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜ் பீப்புள், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் சாங்ஸு, நல்ல பேஸ், குவாலிட்டியான பேஸ் வேணும், அந்த மாதிரி அவுட்புட் தான் வேணுங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஸோ நம்ம நார்மலாக சஜஸ்ட் பண்ணுறது, எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது வசாயில், ESB, ஹர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் அவருக்கு வந்து கொஞ்சம் பேஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால US பிராண்ட் ஹார்மனுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறதுனால இங்கே JBL ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். JBLோட கிளப் சீரிஸ் காம்பனண்ட்டு மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியோட கப்பா சீரிஸ். இதுதான் 3-வே ஃப்ரண்ட் 3-வே செட்டப் தான் பண்ணியிருக்கோம். இதில் 3-வே ஆக்டிவ் தான், கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதில் ரியர் பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் கொடுத்தாரு. JBL தான் அகைன், அது CS7 காம்பனண்ட். ஸோ இதையும் வந்து எனக்கு ஆக்டிவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் ஆனால் அது பின்னாடியும் ஆக்டிவாக பண்ணும்போது நமக்கு மறுபடியும் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் பேசிவ் பண்ணிக்கலாம், பின்னாடி பேசிவ் தான். பட் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இதில் வந்து அவங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இப்போ நார்மலாக தாரில் வந்து டோர் ப்ரொவிஷன் இருக்காது. இது தார் ராக்ஸ் டாப் என்னால எல்லாமே டோர் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டோர்லேயே மவுண்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா அது தனியாக ஒரு மோல்டிங்க்கு உண்டான சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சப்வூஃபரும் அப்படி தான், பாக்ஸ் தான் கொடுத்தோம். அவர் என்ன நம்ம கழட்டிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் போதும், அதுக்கு மோல்டிங்லாம் தேவைப்படாது அப்படின்னு. ஓகே, ஏன்னா அதில் கொஞ்சம் தார் ராக்ஸில் நல்லாவே டிக்கி ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தார் காட்டிலும் தார் ராக்ஸ் நல்லா டிக்கி ஸ்பேஸ் இருக்குது, நம்ம சப்வூஃபர் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிமூவபிள் சப் மாதிரி வச்சுக்கலாம். அதனால் சப்வூஃபர் வந்து கிக்கர் தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா நல்லா தம்பிங் பேஸ் கேட்டதுனால கிக்கர் செலக்ட் பண்ணிட்டோம். இதில் DSP தென் DSP ஆஸ் யூஷுவல் நாக்கமிச்சி. பிகாஸ் ஏன் அப்படி நாக்கமிச்சி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதோட ப்ளூடூத்தில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஆடியோ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்பில் ப்ளூடூத்தில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கண்ட்ரோலர் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக கண்ட்ரோலர் வைக்க மாட்டோம், ஏன்னா அது தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் மாதிரி கண்ட்ரோலர் வைக்கிறது இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத் வந்து ப்ளே பண்ணுறதுனால நமக்கு நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் சாங் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு, வால்யூம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணும்போது அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் வச்சுருக்கோம். இப்போ இதோட கம்ப்ளீட் செட்டப் பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் பண்ணுறது ஒரு நாக்கமிச்சியோட DSP 10 சேனல் DSP போட்டிருந்தோம். நார்மலாக ஒரு 3-வே செட்டப்பில் சில இப்போ மிட் ரேஞ்சுக்கோ இல்லை டியூட்டர்ஸ்க்கோ நம்ம வந்து இன்பில்ட் ஆம்பிளிஃபையர்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸில் வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் செப்பரேட் ஆம்பிளிஃபையர்ஸ் போட்டோம். எல்லா சேனலுமே ஆம்பிளிஃபிகேஷனில் கொண்டு போயிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்சையும் டியூட்டரையும் பவர் பண்ணுறது சவுண்ட் டிஜிட்டல். இது பார்த்தீங்கன்னா மினி ஆம்ப், நீங்கள் கையிலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி மினி ஆம்ப். இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரம் 2018 அந்த ஆம்ப் பண்ணிகிட்ருக்கோம். சவுண்ட் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒரு 65 வாட்ஸ் RMS கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர். 2 ohms வந்து 100 வாட் கொடுக்கும். நீங்கள் பிளாம் ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் மாட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு பெருசாக இடத்தையும் பிடிக்காது, அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரண்ட் டியூட்டரையும் மிட் ரேஞ்சையும் பவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அப்போது ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர் ஃப்ரம் ட்ரைஸோ. அந்த 5 சேனல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 4 டோர் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஒரு சப்வூஃபர் பவர் பண்ணுறதுக்காக. சப்வூஃபர் வந்து கிக்கர் போட்டுருக்கோம், கிக்கர் 12 வாய்ஸ் காயில். இதுதான் அந்த வண்டியோட கான்ஃபிகரேஷன். டேம்பிங் வந்து வைப்ரோமேக்ஸ் டேம்பிங் பண்ணியிருக்கோம், 4 டோருக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட அவுட்புட். இதோட மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக
அவரோட ஃபோனில் என்ன ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக அவரோட ஃபோன் டிபெண்டன்சி மட்டும்தான் இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு இருக்க போகுது. இவர் ஃபோன் கால்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ 100% அவரோட மொபைலில் மட்டும்தான் பாட்டு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஆடியோ பண்ணிருக்கேன். ஏன்னா அதோட சிக்னல்ஸை வச்சு நம்ம இதை 3-வே செட்டப்லாம் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ ஒரு பில்லர் மோல்டும் பண்ணியிருக்கோம். தார் ராக்ஸு க்யூட்டாக சின்னதாக வந்திருக்கு. டெமோவும் போட்டிருக்கோம். ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு, பாருங்கள். தேங்க்யூ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹார்மன் கார்டனில் இருந்தது செட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம எப்படி 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்குகிறோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் பார்த்து போய் கேட்டால் டப்புன்னு ஸ்பீக்கரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயம்புத்தூரில் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்தப்போ அண்ணாவை பார்த்தேன். வந்து பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒர்க்கு. நான் கடைசியாக ஒரு பாட்டு நம்ம கொண்டாந்து விடும்போது அந்த ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், எப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து இது போடும்போது என் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணும், பயங்கரமாக இருந்துச்சு. I've tried and tried a million times. Cross my heart and hope to die. Welcome to my dark side. வால்யூம் வச்சாலே அந்த கர்ரு 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 கர்ருன்னு தான் கேட்கும். மொத்தம் my heart and hope to die. Welcome to my dark side. Everyone knows how to move into